வணக்கம் தலைமையிலே. இணைந்த கைகளான இந்தியாவும் இஸ்ரேலும் இரு தேசங்களும் சேர்ந்து பல்வேறு தயாரிப்புகளில் இப்போ போயிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலின் உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மாற்ற போறோன்னு இருக்காங்க. அதாவது தொழில்நுட்பம் எல்லாம் இஸ்ரேலுடையது, அதை தயாரிக்கும் இடமாக இந்தியாவை நாங்கள் மாற்றப் போகிறோம். முதன்மை நாடாக இஸ்ரேல் இதை போன்று அவர்கள் தொழில்நுட்பத்தை வெளிநாடுகளில் கொடுத்து தயாரிப்பாங்க அநேக உற்பத்திகளை. அதில் உலகத்திலேயே முதன்மை நாடாக நாங்கள் இந்தியாவை மாற்றப் போகிறோம் சொல்லி பல்வேறு உற்பத்திகள் பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு. இதில் பேச்சுவார்த்தை முடிந்து தயாரிப்பு முடிந்து டெலிவரிக்கு கொடுப்பதற்கு காத்திருக்காங்க. துப்பாக்கி தயாரிப்புகளில் வரும் காலங்களில் இந்திய இராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடிப்படைகள் தாக்கும் திறனில் இன்னும் மிக கணிசமான பலம் பெறுவார்கள் என்று சொல்லப்படுது. நீங்கள் இந்திய இராணுவம் அப்படின்னாலே முதலில் உங்களுக்கு நினைவு வருவது ஒரு இந்திய இராணுவ வீரர் தான். ஃபர்ஸ்ட் அவர் மிக பலமாக இருக்கணும். இரண்டாவது நினைவுக்கு வருவது அவர் கையில் இருக்கும் துப்பாக்கி தான், அது பலமாக இருக்கணும். அதனால் இந்த துப்பாக்கி என்பது மிக மிக முக்கியமானது. இந்திய இராணுவத்திற்கும் சரி, சிறப்பு அதிரடி படைக்கும் சரி, காவல்துறைக்குமே சரி, துப்பாக்கிகள் மிக சரியா இருக்கணும். அந்த வீரரோட தன்னம்பிக்கையே பல மடங்கு பெரிதுபடுத்தும் துப்பாக்கிகள். சில காலம் முன்னால் இதில் ஒரு திருப்தி இன்மை நிலவுச்சு இந்தியாவில். பலரால் கிண்டலுக்கு ஆளானோம். இந்தியாவுடைய துப்பாக்கி இன்சாஸ் அப்படிம்பாங்க, இந்திய தயாரிப்பு, மிக மிக கிண்டலுக்கு உள்ளான துப்பாக்கி. இப்போ அது இல்லை, அதனால நான் அதை பற்றி எதுவும் விமர்சனம் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு தரமான துப்பாக்கி வேணும்னு சொல்லி ரஷ்யாவுடன் இணைந்து ஒப்பந்தம் போட்டு தயாரிக்கப்பட்டது தான் AK-203 தாக்கும் துப்பாக்கி, அசால்ட் ரைஃபிள்மாங்க. பொதுவாக இராணுவத்தில் இந்த அசால்ட் ரைஃபிள் தான் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கும். அசால்ட் ரைஃபிள் மிக முக்கியமானது. இது மொத்தமாக உற்பத்தி செய்வது ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து. இதனுடைய தொழில்நுட்பம் ரஷ்யாவுடையது, ஆரம்ப கால தயாரிப்பு ரஷ்யாவுடையது. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க உற்பத்தி இந்தியாவில் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தில் செய்கிறாங்க. இதனுடைய எண்ணிக்கை ரஷ்யாவோட சேர்ந்து 6,70,000 துப்பாக்கிகள் தயாரிக்கப்படணும் மொத்தமாக. இதில் 1,18,000 தயாரிக்கப்பட்டு இந்திய இராணுவ வீரர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் இன்சாஸ் அவசியம் இல்லை. AK-203 அதுக்கப்புறம் இஸ்ரேல் தயாரிப்பு துப்பாக்கிகள், இஸ்ரேல் துப்பாக்கிகள் இந்திய இராணுவ வீரர்கள் வசம் இருக்கும். இது முன்னமே கொடுத்துருக்கணும். அரசாங்கம் மிக பிடிவாதமாக அந்த இன்சாஸ்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் நிறைய பிரச்சனைகள் வருது சொல்லவும் இப்போ அந்த மாற்றி தொழில்நுட்பம் வெளிநாட்டுக்கு உண்டானது, ஆனால் உற்பத்தி செய்வது இந்தியா. அதனால் நம்ம பாராட்டலாம். இப்போ இந்த 6,70,000 துப்பாக்கி AK-203 இது இந்தியாவுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு வருது. இதை தாண்டி ரஷ்யாவில் சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் தான் இந்த AK-203 பயன்படுத்துகிறாங்க. இப்போவே இதற்கான ஆர்டர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஆப்பிரிக்கா நாடுகள் மற்றும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிம்பாங்க, அதாவது இந்த அரபு நாடுகள் மற்றும் வடகிழக்கு ஆசிய நாடுகள், இவங்க அநேக நாடுகள் எங்களுக்கு இந்த AK-203 வேணும்னு இருக்காங்க. இந்தியாவிற்கு தேவையானது முடித்த பிறகு அதுக்கப்புறம் உற்பத்தி ஆகிறது, உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகும். வருமானத்தில் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் லாபத்தில் பங்கெடுத்துக்குவாங்க. இது AK-203. இது அசால்ட் ரைஃபிள். நமக்கு அதே போல் அசால்ட் ரைஃபிள் மட்டும் இருந்தால் பத்தாது, பல்வேறு வகையான துப்பாக்கிகள் வேணும். அது இந்த எண்ணிக்கை 6,70,000 என்பது பத்தாது. எந்த ஒரு துப்பாக்கினாலுமே அது காலாவதி வருடங்கள் உண்டு. மேலும் எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இராணுவம், துணை இராணுவம், ரிசர்வு, காவல்துறையினர் இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி நெருங்கி வருவாங்க. அதனால் கணிசமான எண்ணிக்கையில் இந்த துப்பாக்கிகள் நமக்கு தேவை. இப்பொழுது இந்த ரஷ்யாவை தாண்டி இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து இந்த துப்பாக்கிகளை இந்தியாவில் உருவாக்குறாங்க. இதோட தொழில்நுட்பம் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சொந்தமானது.
இது உற்பத்தி செய்வது முழுக்க முழுக்க இந்தியாவில். இப்போ நம்ம அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க இந்தியாவில் உற்பத்தி செய்யணும். பொதுவாக வந்து இஸ்ரேல் உற்பத்தி பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவையே அங்கே உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நிறுவனங்கள் அங்கே தயாரிப்பது அவர்களுக்கே தேவைப்படும். அதனால இந்தியாவுக்கு தேவையானதை இந்தியாவில் தயாரிக்க அவங்க ஒத்துக்குவாங்க. இன்னைக்கு வந்து இஸ்ரேல்ல பல்வேறு ஆயுதம் தயாரிக்கும் கம்பெனிகள் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உலக அளவில் அதிகமாக போர்களில் தினந்தோறும் ஈடுபடுவது இஸ்ரேல் தான். தினந்தோறும் அவங்க சண்டை போடுறாங்க. நொடிப்பொழுது கூட அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் இல்லை. நமக்கு தெரிஞ்சு அவங்க தொடர்ச்சியாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவருடைய ஆயுதங்கள் சண்டை களத்தில் நிரூபிக்கப்பட்டவை. எண்ணற்ற கம்பெனிகள் மிக தரமான ஆயுதங்களை இஸ்ரேலில் தயாரிப்பாங்க. உண்மையாகவே யூதர்கள் வந்து சிறந்த அறிவுள்ளவர்கள் சொல்லி எல்லா துறையிலுமே அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பேச இருப்பது IWI, இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரி. இது 1933 உருவான நிறுவனம். 1948 தான் இஸ்ரேலே உருவாகுது. இவங்க 1933 உருவாக்கி இருக்கிறாங்க. உலகம் முழுக்க இஸ்ரேலுக்கான ஆதிக்கம் நிறுவனங்கள் உண்டுன்னு இதில் புலப்படும். இது முதல்ல வந்து இஸ்ரேல் அரசாங்கம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க இந்த ஆயுதம் தயாரிக்கும் கம்பெனியை. அதுக்கப்புறம் இதை தனியார் மயமாக்குனாங்க. பல்வேறு வகையான ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க. குறிப்பாக ஃபயர் ஆர்ம்ஸ் அப்படிம்பாங்க. துப்பாக்கி வகையான துப்பாக்கிகள் இந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்க. நிச்சயமாகவே இது மிக பாராட்டுக்குரியது. ஒரே நிறுவனம் பல்வேறு வகையான பொருட்களை தயாரித்தா நிச்சயமா தரக்குறைவு ஏற்படும். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த நிறுவனம் வந்து ஃபயர் ஆர்ம்ஸ், துப்பாக்கியிலிருந்து சிறிதும் பெரிதுமான துப்பாக்கிகள், அதற்குரிய அசசரிஸ், தோட்டா மற்றும் சில இணைக்கும் பொருட்களை தயாரிக்கிறாங்க. வேற எதுக்குமே இவங்க போய்க்கிறதில்ல. இதுவே இவர்களால் செய்ய முடியாது. இந்த நிறுவனத்தோட புகழ் பெற்றது அப்படின்னு நிறைய நான் இதில் சொல்றேன். இதில் உலக புகழ் பெற்றது இந்த நிறுவனத்தை சொன்னோடனே ஞாபகம் வருது உசி மிஷின் கன். இது வந்து ஒரு புரட்சியை ஏற்படுச்சு. அதாவது இயந்திர துப்பாக்கி அப்படிங்கும் போதே ஒரு மிகப்பெரியது அப்படிங்கிற கற்பனை வரும். இயந்திர துப்பாக்கி மிக பிரம்மாண்டமா, அதை மாற்றி கையடக்கமாக ஒரு இயந்திர துப்பாக்கி என்றால் இது உசி தான். அதுக்கு முன்னால ஜெர்மன்ல செஞ்சாங்க. ஆனா உலகம் முழுக்க புகழ் பெற்றது இந்த உசி மிஷின்கன் தான். அதுக்கப்புறம் அநேக நாடுகள் வந்து இதை பின்பற்றி இந்த சிறிய வகை கையடக்கமான இயந்திர துப்பாக்கி தயாரிச்சாங்க. பொதுவாக வந்து பாடி கார்ட்ஸுக்கு, இப்போ முக்கியமானவர்களை பாதுகாப்பவர்களுக்கு இது ரொம்ப வரப்பிரசாதம் சொல்லலாம். இங்கே நீ இஸ்ரேல் பிரதமர் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற மெய் பாதுகாவலர்கள், பாடி கார்டு கையில் ஒன்றுமே துப்பாக்கியே இருக்காது. நம்ம கூட கருப்பு பூனைகள் என்றாலே அந்த கையில் மிடுக்கா துப்பாக்கி இருக்கும். இவங்க பாடி கார்டு, இஸ்ரேல் பிரதமருடைய பாடி கார்டு கையில் துப்பாக்கி நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ரவுடி மாதிரி தான் வருவாங்க. ஒரு ஜீன்ஸு, உள்ளுக்குள்ள ஒரு டிஷர்ட்டு, வெளியே ஒரு சட்டை போட்டு மொத்தம் பட்டனை கழட்டி விட்டுருப்பாங்க. துப்பாக்கிகள் எங்கே இருக்குன்னே தெரியாது. இவர்கள் எல்லாமே உசி மிஷின்கன் தான் வச்சிருப்பாங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் 1 கோடிக்கு மேலான உசி மிஷின்கன் தயாரிக்கப்பட்டு இன்னும் தொடர்ச்சியாக தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இது வந்து இந்த IWI நிறுவனத்தோட முத்திரை அப்படின்னு சொல்லலாம். அதுபோக வந்து இவங்களோட உலக புகழ் பெற்ற துப்பாக்கின்னு சொல்லணும்னா நெகவ் லைட் மிஷின்கன் பாங்க. இயந்திர துப்பாக்கி பிரம்மாண்டமாக இருக்கும், மிக பெருசாக இருக்கும். லைட் மிஷின்கன் வந்து அதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். இதில் வந்து தோட்டா வந்து சுட்டா தொடர்ச்சியாக போகும், நிறுத்தி போகாது. இது நெகவ் லைட் மிஷின்கன் மற்றும் கலில் அசால்ட் ரைஃபிள். இந்த அசால்ட் ரைஃபிள்ங்கிறது 2 விதமாகவும் சுடுவாங்க. தொடர்ச்சியாகவும் சுடுவாங்க, ஒவ்வொன்றாவும் சுடுவாங்க. அதுக்கான பொத்தான் இந்த பக்கம் இருக்கும், அதை மாற்றிக்குவாங்க, அப்படி சுடுவாங்க. தவார் அசால்ட் ரைஃபிள், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தவார் உலக புகழ்பெற்ற பெயர். டான் 338 ஸ்னைப்பர் ரைஃபிள். ஸ்னைப்பர் ரைஃபிள்ங்கிறது நீண்ட தொலைவில் இருக்கவங்கள சுடுறது. கிட்டத்தட்ட இன்னைக்கெல்லாம் வந்து 2.5 கிலோமீட்டர் தாண்டி 3 கிலோமீட்டர் சுட்டு சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. அது அவ்வளோ தூரம் போகிற காரணம் வந்து துப்பாக்கி, மேலும் அந்த காற்றெல்லாம் முக்கிய காரணமாக அமையும். என்றாலுமே 2 கிலோமீட்டர் சாதாரணமாக சுடுவாங்க, 1.5 கிலோமீட்டர் சுடுவாங்க. இது ஸ்னைப்பர் ரைஃபிள், மிக பெரிதாக இருக்கும். ஜெரிகோ 941 செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல்.
மிக தரமானது. இது செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி, கை துப்பாக்கிங்கும் போது இது வந்து ஒவ்வொரு குண்டாக சுடலாம். கை துப்பாக்கி வந்து தொடர்ச்சியாகவும் சுடலாம். இது செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல்ங்கிறது. இது போக இவங்க வந்து மார்க்ஸ்மேன் ரைஃபிள்பாங்க. இந்த மார்க்ஸ்மேன் ரைஃபிளுமே கிட்டத்தட்ட ஸ்னைப்பர் ரைஃபிள் மாதிரி தான். ஸ்னைப்பர் ரைஃபிள் வந்து மிக பெரிதானது, தனியாக செயல்படுவாங்க. ஸ்னைப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு குழுவாக இருப்பாங்க, வேற யார் கூடயும் சேர மாட்டாங்க, தனித்து போவாங்க. அவங்களுக்கு ஒரு இலக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த இலக்குக்காக நாள் கணக்கில் காத்திருப்பாங்க. அங்கேயே தூங்குவாங்க, அங்கேயே சாப்பிடுவாங்க, அந்த இலக்கை பிடிக்கணும்னு சொல்லி கிலோமீட்டர்கள் தாண்டி நாள் கணக்கில் காத்திருந்து சுட்டுக்கொள்ளுவாங்க. இவங்க வந்து தனித்து செயல்படும் ஒரு குழு. இதே மார்க்ஸ்மேன் ரைஃபிள், அப்படி மார்க்ஸ்மேனுமே நீண்ட தொலைவுக்கு சுடுறவங்க தான். இவங்க வந்து பொதுவாக குழுவோடு சேர்ந்து போவாங்க. அநேக போலீஸோடு சேர்ந்து போவாங்க, அல்லது இராணுவ வீரர்கள் அநேகரோடு சேர்ந்து போவாங்க. அந்த குழுவோடு இவங்க சேர்ந்து இருப்பாங்க. அதனால தான் மார்க்ஸ்மேன்ங்கிறது கிட்டத்தட்ட ஸ்னைப்பரோட சேர்ந்தவங்க தான். ஸ்னைப்பர் நீண்ட தொலைவு சுடுவாங்க, இவங்களும் நீண்ட தொலைவை சுடுவாங்க. ஆனால் அவங்க தனித்து செயல்படுவாங்க, சிறப்பாக சொல்லுவாங்க ஸ்னைப்பர்ஸை. அதுபோக ஷார்ட் கன் செய்கிறாங்க. ஷார்ட் கன், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், சப்மிஷன் கன், இது எல்லாமே இந்த IWI நிறுவனம் செய்கிறாங்க. உலக புகழ் பெற்ற நிறுவனம், உலகம் முழுவதும் இருக்கு. இவங்க தனி சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஆர்ம்ஸ் மட்டுமே, துப்பாக்கியில் சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் இவங்க செய்கிறாங்க. அதனால மிக சிறப்பாக இருக்கும். கண்டதுலையுமே போய் கால் வைக்காம கசகசம் செஞ்சுட்டு இருக்காம ஒரு தனித்துவமாக ஒரு துறையை கையில் எடுத்து அதில் முன்னேறி ரொம்ப இதில் போகிறாங்க. இவர்களுடையது தான் உலக புகழ் பெற்ற கற்பனைக்கும் எட்டாத அர்பல் வெப்பன் சிஸ்டம். இது வந்து கணினி மயமாக்கப்பட்ட கணினி பொருள். இது ஒரு சிறிய சதுர டப்பா மாதிரி இருக்கும். இது வந்து இயந்திர துப்பாக்கிகள் நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா சுடுபவருக்கு இது வழி நடத்தும், இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும். சுடுபவர் வந்து இந்த இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை சின்னது தான் அர்பல், அதுக்கு பேர், மாட்டிக்கிட்டார்னா சுடும்போது குறி தவறாமல் சுட முடியும், சரியான நேரத்துக்கு சுட முடியும். இது ரெண்டுமே அந்த சுடுபவரை இது வழி நடத்தும். இது வந்து இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்க இஸ்ரேலை தாண்டி யாருக்குமே தரல. இஸ்ரேலில் வந்து இதை பயன்படுத்தி தான் காசாவில் மிகப்பெரிய அழிவை கொடுத்தது, சுட்டு கொண்டதெல்லாம். இதையும் இது செய்யறதுமே இந்த IWIயோட சிறப்பு அம்சம். உசி மிஷன் கன் வந்து ஒரு முத்திரை இவங்களோடது. அதுக்கப்புறம் அர்பல் வெப்பன் சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய முத்திரை இவங்களுது. இந்த இஸ்ரேல் IWIயும் இந்தியாவில் உள்ள அதானி நிறுவனம் மற்றும் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆயுத தயாரிப்பில் இப்போ ஈடுபட்டிருக்கவங்க இதில் யாருமே தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாமே வட மாநிலங்கள் தான். இந்த ஆயுதம் தயாரிப்பில் ஒரு மிகப்பெரிய சிக்கல், எவ்வளோதான் பெரிய ஆசை இருந்தாலும் மத்திய அரசு அனுமதி தரணும், அதுக்கப்புறம் மாநில அரசு அனுமதி தரணும். ஆயுதம் தயாரிப்பதில் இந்த அனுமதி வாங்குவது ரொம்ப முக்கியம். இதில் அரசியல் பின்புலம் இருக்கணும். மத்திய அரசு வந்து எளிதாக வட மாநிலத்தில் இருப்பவங்களுக்கு கொடுத்துரும். இப்போ டாடா செய்கிறாங்க, அதானி செய்கிறாங்க, ரிலையன்ஸில் செய்கிறாங்க, இந்த பாரத் ஃபோர்ஸில் செய்கிறாங்க, கல்யாணி செய்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து மிக பிரம்மாண்ட அளவில் இந்தியாவில் செய்கிற தனியார் நிறுவனங்கள், அனைத்துமே வட மாநிலத்துக்கு சொந்தமானது. இங்கே தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. பார்க்கலாம் வருகின்ற காலகட்டத்தில் தமிழ்நாடும் இது உற்பத்தி கேந்திரமாக மாறணும். இதில் இருக்க மிக முக்கியமான தடை மத்திய அரசு சான்றிதழ். நிச்சயமாக லைசன்ஸ் இல்லாமல் இதை செய்யவே முடியாது. இப்போ இவங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் அதானி மற்றும் பாரத் ஃபோர்ஸோட சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க, அடுத்தடுத்து இணைஞ்சிருக்காங்க. இவங்க முதல் தயாரித்த துப்பாக்கி 40,000 லைட் மிஷின் கன். இதோட முதல் தொகுப்பு, இது 40,000 முதல் தொகுப்பு வருகின்ற மாசத்துல, அதாவது இந்த மாச இறுதியில் பிப்ரவரி மாசத்துல இந்த 40,000 லைட் மிஷின் கன்ல முதல் தொகுப்பு வழங்க போறாங்க. 5 வருடத்துக்குள்ள மொத்தமாக இந்த 40,000 துப்பாக்கியை கொடுக்கணும் இந்திய ராணுவத்துக்கு. இவங்க என்ன சொல்றாங்க இஸ்ரேல் அப்படின்னா, இதோட CEO சுக்கி ஸ்வார்ட்ஸ், இந்த பேரை பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் இந்த ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிற பேர்லாம் வைப்பாங்க. இவர் ஒருவேளை ஜெர்மனியில் பிறந்த யூதராக இருக்கலாம். யூதர் என்கும் போதே இவருக்கு அதிக அறிவு இருக்கும், ஜெர்மனிங்கும் போது இன்னும் அதிகமாக இருக்கும்.
இவர் தான் இந்த IWICO, இவர் தான் முழுக்க சொன்னது. இது வந்து 5 வருடத்துக்குள்ள 40,000 கொடுக்கணும், ஆனால் அதுக்கு முன்னமே நாங்கள் இதை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த எண்ணிக்கை குறைவாக தெரியலாம் 40,000 லைட் மிஷின்கன்கிறது. பொதுவாக இராணுவத்தில் அதிகம் தேவைப்படுவது அசால்ட் ரைஃபிள் தான். இது பல லட்சம் தேவைப்படும். லைட் மிஷின்கன் அப்படிங்கிறது மிஷின்கன்னை விட சிறிதாக இருக்கும், தாக்கும் திறன் மிக அதிகமாக இருக்கும். அசால்ட் ரைஃபிளை விட தாக்கும் திறன் மிக பெரிதாக இருக்கும். தோட்டாக்கள் பொதுவாக தொடர்ச்சியாக செல்லும், தனித்தனியாக சுட முடியாது. அப்போது ஒரு இராணுவத்தில் சண்டைக்கு போகும்போது ஒரு 6 பேர் அசால்ட் ரைஃபிளை கையில் வச்சுருந்தாங்கன்னா ஒருத்தர் லைட் மிஷின்கனை கையில் வச்சுருப்பார். மிகப்பெரிய சேதத்தை சடசடன்னு சுற்றுவார். அதனால 6க்கு 1 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இவங்க போவாங்க. லைட் மிஷின்கன் வச்சுருப்பாங்க. இது உருவத்திலும் பெருசாக இருக்கும், எடையும் அதிகமாக இருக்கும். அதனால தான் இது எண்ணிக்கை 40,000 இதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இதற்கடுத்து வந்து மிக முக்கியமானது 4,4 லட்சம், அது 4,25,000 மொத்த எண்ணிக்கை இதோட தேவைப்படுவது இந்திய அரசு கேட்டது. இது 5.56 பெருக்கல் 45 மில்லிமீட்டர் கார்பைன். இது வந்து 4,25,000 தேவைன்னு சொல்லி மத்திய அரசு வந்து டெண்டர் கோரினாங்க. இதை வந்து இப்போ இந்த இஸ்ரேலில் IWA எடுத்திருக்காங்க. முதல் கட்டமாக 1.25 லட்சம் இந்த கார்பைனை கொடுக்க போகிறாங்க. இந்த 5.56 பெருக்கல் 45 அப்படிங்கிறது தோட்டாவுடைய அளவை குறிக்கும். ஏன் இந்த மாதிரி அளவுலாம் வைக்கிறாங்கன்னா, இது நேட்டோ ஸ்டாண்டர்ட் அப்படிம்பாங்க. தோட்டா வந்து ஒரு பக்கம் செய்யலாம், துப்பாக்கி ஒரு பக்கம் செய்யலாம், ஆனால் உலகம் முழுவதற்குமே தோட்டா பொருதி போகணும். நேட்டோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள், சொல்லப்போனால் முதல்ல நேட்டோ ரஷ்யாவுமே இருந்துச்சு. அப்போ அந்த நாடுகளும் உபயோகப்படுத்துவார்கள் தான் இதுக்கோட அர்த்தம். நேட்டோ ஸ்டாண்டர்டுங்கிறது இந்த 5.56 மில்லிமீட்டருங்கிறது கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது அந்த தோட்டாவின் உயரத்தை குறிப்பிடும். 45 mmங்கிறது அந்த தோட்டாவுடைய அகலத்தை குறிப்பிடும். அதாவது தோட்டாவோட மைய பகுதியிலிருந்து வேற நீங்க எங்க அளந்தாலுமே இது 45 mm இருக்கும். இந்த தோட்டாவின் அளவை வைத்து தான் இது சொல்றாங்க. கார்பைன் அப்படின்னா இந்த கார்பைனை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அசால்ட் ரைஃபிளோட ஒரு 1/4 பாகம் இருக்கும் இந்த கார்பைன்கிறது. அசால்ட் ரைஃபிள் வந்து மிக பெரிதாக இருக்கும், ராணுவ வீரர் கையில் வச்சிருக்கிறது. அதில் 1/4 அல்லது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் கார்பைன் அப்படிங்கிறது. எடையுமே அசால்ட் ரைஃபிளை விட கம்மியாக இருக்கும், நீளமுமே அசால்ட் ரைஃபிளோட கம்மியாக இருக்கும். ஏன்னா பேரல் வந்து நீளம் குறைவாக இருக்கனால அசால்ட் ரைஃபிளோட சின்னதாக இருக்கும். அசால்ட் ரைஃபிளை கொஞ்சம் சுருக்கணும்னா அதுதான் கார்பைன். ஸோ எதுக்காக அசால்ட் ரைஃபிள் இருக்கும்போது கார்பைன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அசால்ட் ரைஃபிள் தூக்க சிரமமாக இருக்கும். இராணுவ வீரர் வந்து ஏகப்பட்டதை தன்னோடு சுமந்துக்கிட்டு இந்த அசால்ட் ரைஃபிள் சுமந்து போகணும். அதுக்கு இந்த கார்பைன் தூக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எல்லாத்தை விட முக்கியமானது கார்பைன் அப்படின்னாலே இன்டோர் ஷூட்டிங் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு வீடுகளுக்குள்ளே பதுங்கி இருக்கான் பயங்கரவாதி, ஒரு நெரிசலான இடம், அவன் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கான், அந்த வீட்டில் ஒரு 10 ரூம் இருக்குது, மாடிப்படிலாம் ஏறி போகணும் போது அதற்கு முதல் தேர்வு கார்பைன் தான். இந்த கார்பைனோட ப்ளஸ் பாயிண்ட் முதல்ல இதுதான். அவன் மாடியிலலாம் ஏறிட்டு இருக்கணும், ரூமாக பூந்துட்டு இருக்கணும், கதவை திறந்து உள்ளே போகும்போது இந்த நீளமான அசால்ட் ரைஃபிள் வந்து அசௌகரியத்தை கொடுக்கும். அதனால் இந்த அசால்ட் ரைஃபிள்ங்கிறது இராணுவ வீரர்கள் முன்னேறி சென்று சண்டையிடுவது. ஒரு இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அசால்ட் ரைஃபிள் நல்லா இருக்கும். மற்றபடி இன்டோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கார்பைன் தான் தேவைப்படும். அதனால தான் இதோடைய 4.25 லட்சம் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்திய அரசுலேருந்து. இதில் 1.25 லட்சத்தை அவங்க ஆர்டர் எடுத்துட்டாங்க இஸ்ரேல். மீதம் இருப்பதையும் கைப்பற்றும் முயற்சியில் இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் க்ளோஸ் காம்பட் கார்பைன் வாங்க, பக்கத்தில் இருந்து சண்டை போடும்போது இதுக்கு எல்லாமே கார்பைன் வந்து உபயோகப்படும். அதுலேயுமே அவங்க ஆர்டர் எடுத்திருக்காங்க. அதற்கடுத்து இராணுவத்தை தாண்டி சிறப்பு காவல்துறை படைகள் மற்றும் CRPF மத்திய போலீஸ் ஃபோர்ஸ் அவருக்கு தேவையான கை துப்பாக்கிகள் மற்றும் துப்பாக்கிகள், பெரிதான துப்பாக்கிகள், இயந்திர துப்பாக்கிகள் மிக பெரிதானது, இது எல்லாமே இதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கையில் எடுத்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து வரும் நாட்களை சேர்ந்து 10 லட்சத்திற்கு அதிகமான துப்பாக்கிகளை இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா
சண்டை இராணுவம் அப்படின்னாவே ஒரு இராணுவ வீரர், அதற்கடுத்து துப்பாக்கி. அது துப்பாக்கி மிக சிறப்பானதாக இருக்கணும். நீங்கள் சுடும்போது ஒரு வேளை சுடலை அப்படின்னா எதிரி உங்களை கொண்டுருவான், உங்கள் உயிரே போயிடும். அதனால் அந்த துப்பாக்கி வெயிலானாலும் சரி, மழையானாலும் சரி, பனியில் இருந்து அது பனியாக இருந்தாலும் சரி, சுட்டா தோட்டா வெளியே போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் தரம் மிக மிக முக்கியம். இப்போ இஸ்ரேலை சொன்னோம்னா தரத்தில் எந்த ஒரு சின்ன அவங்க காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. மேலும் அவங்க சண்டையில் புகழ் பெற்றனால அவர்கள் ஆயுதம் எப்படி சொல்றது, சண்டை களத்தில் நிரூபிக்கப்பட்டு மிக சிறப்பான ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க விலையை பார்த்தீங்கன்னா ரஷ்ய ஆயுதங்களை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இஸ்ரேல் தயாரிப்பு. அதே சமயத்தில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாட்டு தயாரிப்பை ஒப்பிட்டு பேசும்போது அதுலேருந்து விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இந்த துப்பாக்கிகளை தாண்டி இந்த அர்பல் சாதனம், இந்த கம்ப்யூட்டர் சாதனம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு சிறியதான் அந்த இயந்திர துப்பாக்கியில் மாட்டிக்கிட்ட போது அதன் மூலமாக அந்த துப்பாக்கியால் சுடும் நம்ம வீரர் துல்லியமாக சுடுவார். அவரோட தோட்டா துல்லியமாக போகும். மேலும் சரியான சமயத்தில் சுட வைக்குங்கிறாங்க. மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அதையுமே இந்தியாவில் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதானி கேட்டிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் அர்பல் சாதனம் மட்டுமே பேச்சுவார்த்தை இன்னும் இறுதியாகல, ஆனால் பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த 40,000 லைட் மிஷின்கன் மற்றும் அதற்கடுத்தான 4.25 லட்சம் க்ளோஸ் காம்பேட் கார்பைன் மற்றும் சிஆர்பிஎஃப் தேவையான செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல், அசால்ட் ரைஃபிள், கார்பைன், மிஷின்கன், சிஆர்பிஎஃப் தேவையானது எல்லாமே உறுதியாகி முதல் தொகுப்பு இந்த மாதம் அல்ல பிப்ரவரி மாதம் வருது. தொடர்ச்சியாக 10 லட்சம் இல்லை, அதற்கு மேலாகவும் செய்து, அதற்கு மேல் கோடிக்கணக்காக செய்து நம் தேவைக்கு மேலானதை உலகம் முழுவதும் விநியோகம் செய்து இந்தியாவும் இஸ்ரேலும் சம்பாதிக்க வேண்டும் என்பது என்னோட ஆசை. நன்றிகள்.